Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பட்டப்பகலில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளரின் வீட்டினுள் ஃபர்தா அணிந்து பத்திரிகை கொடுப்பது போல் உள்ளே நுழைந்து பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக உமேஷ், ஆம்பூரில் பட்டப்பகலில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளரின் வீட்டின் உள் நுழைந்து போலி பத்திரிகை கொடுப்பது போல் பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தொடர்ந்து தற்போது ஆம்பூர் பகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த ஆம்பூர் முகமதுபுரா மசூதி தெரு 2வது தெருவில் வசித்து வருபவர் முபாரக் பாஷா. இவர் ஸ்டேட் பேங்க் எதிரில் கடந்த 20 ஆண்டுகளாக ஃபேன்சி ஸ்டோர் வைத்து தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று கடைக்கு சென்று வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த முபாரக் பாஷா வீட்டில் இருந்த அவரது மனைவி சுல்தானா மற்றும் அவரது மகள் மிஸ்கான் ஆகிய இருவரும் வீட்டில் இருந்தபோது பட்டப்பகலில் அந்த தெருவில் அதிகம் வசிக்கக்கூடிய, அதிகம் தொழில் செய்து அந்த கான்ட்ராக்டர் தொழில் வேலை செய்து வரும் நிலையில் அதையும் மீறி பர்தா அணிந்து உள்ளே பத்திரிகை கொடுப்பது போல் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி 2 பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பீரோவில் இருந்த 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்து அதை பேக்கில் வைத்துக் கொண்டு பரபரப்பாக செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி தற்போது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், ஆம்பூர் பேருந்து நிலையம் என சுற்றி 500 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் தொடர்ந்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையரை தேடி வருகின்றனர். அந்த பர்தா அணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஆணா அல்லது பெண்ணா என்றது தெரியவில்லை. அந்த இருப்பினும் அந்த வீட்டில் இருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் ஆணாகத்தான் இருப்பது போல் தெரிகின்றது. கத்தியை எடுத்து தங்களிடம் காட்டும் போது அந்த ஆண் குரல் வாய்ஸ் வந்ததாகவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகின்றனர். இதனால் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் மக்கள் இன்னலுடன் வசித்து வரும் நிலையில் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் பீதியுடன் வசித்து வருவதே வாடிக்கையாகி வருகிறது. உமேஷ்.